சுவையோடு சுகமாக உருவான கதைகள். குட்டி ஸ்டோரியோட வாசிக்கலாம் வாங்க பகுதியில் இன்னைக்கு நான் வாசிக்க போகிற நூல் தி க்ரோத் கிராக் மெதான். இந்த கதையை எழுதினவங்க ஜூலியா டொனால்சன். படங்கள் வரைந்தவர் ஹெலன் ஆக்சன்பரி. இந்த கதையை டச்சில் மொழிபெயர்த்தவங்க பெட்டர் வெஸ்ட்ரா. ஒரு நாள் காட்டுக்குள்ள முயல் குட்டி துள்ளி குதிச்சு விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒரு குட்டி ஓட்டையிலிருந்து ஏதோ சத்தம் வந்த மாதிரி அது கேட்டுச்சு. என்னன்னா அது அப்படின்னு ஆச்சரியமா முயல் குட்டி அந்த ஓட்டையவே பார்த்துட்டு இருந்துச்சு. உள்ள இருந்து ஒரு குரல் வந்துச்சு. நான் தான் ராட்சச பூதம், என்னை பார்க்கவே பயங்கரமா இருக்கும் அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. ஐயோ காப்பாத்துங்க 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 அப்படின்னு முயல் கத்துச்சு. அப்போ அந்த வழியா ஒரு பூனை வந்துச்சு. என்னாச்சு அப்படின்னு பூனைக்குட்டி முயலை பார்த்து கேட்டுச்சு. அது அங்க ஒரு ராட்சச பூதம் இருக்கா, அதுகிட்ட நான் என் கையை கொடுத்தேன், அது கடிச்சு விட்டுருச்சு, அதோட குரலை கேட்கவே பயமா இருக்கு அப்படின்னு முயல் சொல்லிச்சு. சரி பயப்படாத, ராட்சச பூதமாவது ஒண்ணாது, அது என்னன்னு நான் பாக்குறேன், வா அந்த ஓட்டை எங்க இருக்குன்னு மட்டும் காட்டு அப்படின்னு கூட்டிட்டு போச்சு. முயல் கூட்டிட்டு போன இடத்துக்கு பக்கத்துல பூனை நின்னுது. யாரங்க அப்படின்னு பூனை கேட்டுச்சு. நான் தான் ராட்சச பூதம், என்ன சாதாரணமா எடை போடாதீங்க, உன்னை ஒரு சட்டியில போட்டு நான் வறுத்தே சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லிச்சு. யார்டா இது நம்மள வறுத்து சாப்பிடுவேன்னு சொல்றது அப்படின்னு பூனைக்குட்டி அந்த குழிக்கு பக்கமா போய் எட்டி பார்த்துச்சு. ஐயோ காப்பாத்துங்க 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 அப்படின்னு கொஞ்ச நேரத்துல பூனையும் அலற ஆரம்பிச்சுது. என்னாச்சு அப்படின்னு அந்த பக்கமா வந்த கரடி கேட்டுச்சு. அப்போ பூனை என்ன சொல்லிச்சு தெரியுமா? அதோ முயலோட வீட்டு பக்கத்துல ஒரு குட்டி ஓட்டை இருக்கு, அந்த ஓட்டைக்குள்ள ஒரு பெரிய ராட்சச பூதம் இருக்கு அப்படின்னு பூனைக்குட்டி சொல்லிச்சு. பயப்படாத, நானே ஒரு பெரிய கரடி, என்னை விட பெரிய ராட்சச பூதம் ஒண்ணு இருக்குமா இந்த காட்டுல, வா யாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரடி பூனை கூட போச்சு. கரடி போய் அந்த குழிக்கு பக்கத்துல உட்காந்து யார் அது அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு யாரும் பதில் சொல்லல. உடனே அந்த குழிக்கு பக்கத்துல போய் தன்னோட கைய உள்ள நீட்டி யார் இருக்கான்னு பார்க்க போச்சு. நான் தான் ராட்சச பூதம், இங்க பாரு உன் கைய எவ்வளவு வேகமா நான் கடிக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிச்சு. கொஞ்ச நேரத்துல ஐயோ 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 அப்படின்னு அலறிக்கிட்டே கரடி என்னை யாராச்சும் காப்பாத்துங்க 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 அப்படின்னு கத்துச்சு. என்னாச்சு உன் கையில அப்படின்னு அந்த பக்கமா யானை கேட்டுச்சு. அது அந்த முயலோட வீட்டு பக்கத்துல ஒரு குழி இருக்கு, அந்த குழியில யாரோ ஒரு பெரிய ராட்சச பூதம் இருக்கு, நான் போய் என் கையை கொடுத்தனா நல்லா கடிச்சு விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிச்சு. சரி சரி பயப்படாத, நான் தான் இந்த காட்டுலயே ரொம்ப பெரிய விலங்கு, என்னை விட பெருசா ஒரு விலங்கு இருக்குமா, வா அது யாருன்னு போய் பாத்திரலாம், ஒரே அடியில அவனை தூக்கி வீசுறேன் பாரு நானு அப்படின்னு சொல்லிட்டு யானை கரடியை கூட்டிட்டு போச்சு. நடந்து போய் முயலோட வீட்டுக்கிட்ட நின்று யாருங்க அப்படின்னு கேட்டு தன்னோட தும்பிக்கையை உள்ள விட்டு தொலாவி பார்த்துச்சு. நான் தான் பெரிய ராட்சச பூதம், என்ன என்னையவே நீ தாக்க வரியா அப்படின்னு கேட்டுச்சு. கொஞ்ச நேரத்துல என்னை காப்பாத்துங்க 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 அப்படின்னு யானையும் அலற ஆரம்பிச்சிருச்சு. ஓடி வந்த யானை ஒரு மரத்தை வேகமா கட்டி பிடிச்சிக்கிச்சு. அப்போ அங்க ஒரு தவளை இருந்துச்சு. அந்த தவளை கேட்டுச்சு, என்னாச்சு உன் கையில, ஏன் இப்படி கத்திக்கிட்டு வர அப்படின்னு. அது அந்த முயலோட வீட்டுல ஒரு பெரிய ராட்சச பூதம் இருக்கு, அது என்னோட தும்பிக்கைய நல்லா கடிச்சு விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிச்சு. சரி விடு, நான் அது என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தவளை யானைய கூட்டிட்டு போச்சு. ஐயோ ஐயோ என்ன இந்த தவளை, நம்ம இவ்வளோ பேர் இவ்வளோ சொல்லியும் அந்த ராட்சச பூதம் வெளியவே போல, இந்த தவளை சொன்னா அது கேட்டுருமா அப்படின்னு எல்லா விலங்குகளும் சொல்லிச்சு. முயல் சொல்லிச்சு, வேண்டாம் தவளை, உன்னை பார்க்கவே பாவமா இருக்கு, ஏதாவது செஞ்சு அந்த பூதத்துக்கிட்ட போய் மாட்டிராத, வா போயிடலாம் அப்படின்னு சொல்லிச்சு. நான் சொன்னா உடனே அந்த பூதம் வெளியே வரும் பாக்குறீங்களா அப்படின்னு தவளை ரொம்ப நம்பிக்கையா பேசிச்சு. உனக்கு தெரியுமா, அது என் கையை ரொம்ப ஆழமா கடிச்சிருச்சு, அது மட்டும் இல்ல எண்ணெய் சட்டியில போட்டு என்னை வறுத்துருவேன்னு சொல்லிச்சு அப்படின்னு ஆள் ஆளுக்கு அந்த பூதத்தை பத்தி ஒவ்வொரு கதை சொன்னாங்க. ஆனா அது எதை பத்தியும் தவளை கவலைப்படவே இல்லை. நேரா போய் முயலோட குழிக்கு பக்கத்துல நின்னு யாரங்க, நான் தவளை வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு.
வா வா, முடிஞ்சா வந்து என்னை கண்டுபிடி, நான் தான் பெரிய ராட்சச பூதம் அப்படின்னு உள்ள இருந்து ஒரு குரல் வந்துச்சு. ஐயோ, ஐயோ, அந்த குரலை கேட்டதும் எல்லா விலங்குகளும் ஒரு 10 அடி பின்னாடி தள்ளி போய் நின்ட்டாங்க. ஆனா தவளை கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. சரி, நீ பெரிய ஆளாவே இரு, முதல்ல வெளியே வா, அதுக்கப்புறம் நீ பெரிய ஆளா சின்ன ஆளான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிச்சு. நான் 1ல இருந்து 3 வரைக்கும் எண்ணுவேன், அதுக்குள்ள நீ வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிச்சு. 1, 2, 3, "இதோ வந்துட்டேன்" அப்படின்னு அந்த குழிக்குள்ள இருந்து ஒரு குட்டி தவளை ஓடி வந்தது. ஓடி வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லிச்சு, நான் தான் பெரிய ராட்சச பூதம் அப்படின்னு. பாத்தீங்களா, நான் எவ்வளோ புத்திசாலித்தனமா முயலோட வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சேன்னு. அதை கேட்டதும் அம்மா பயங்கரமா விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி வா, நீ விளையாடினது போதும், உன்னை பார்த்து இவங்க எல்லாரும் பயந்து போயிட்டாங்க, நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி தவளைய அம்மா தவளை கூப்பிட்டுட்டு அவங்களோட வீட்டுக்கு போனாங்க. போகும்போது அந்த குட்டி தவளை அதோட விலங்கு நண்பர்கள் கிட்ட எல்லாம் பாய் சொல்லிட்டு போச்சு. திரும்பவும் இன்னொரு கதையோட வாசிக்கலாம் வாங்க பகுதியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.